ஊழலுக்கு எதிரான அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டம் ஞாயிறன்று கூட்டப்பட்டுள்ளது. வெள்ளியன்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சி அமைப்பது, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 10% அகவிலைப்படி உயர்வு ஆகியவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலின் விருப்பப்படி ஊழல் தடுப்பு தொடர்பான 6 மசோதாக்களை பார்லிமென்டில் தாக்கல் செய்ய முடியாததால் அவற்றை அவசர சட்டமாக பிறப்பிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஆட்சி முடியும் நேரத்தில் இதுபோன்ற அவசர சட்டங்களை கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்தார். பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் பார்லிமென்ட் இறுதிக் கூட்டத்தொடர் முடிந்து அடுத்ததாக புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் இதுபோன்ற அவசர சட்டங்களை பிறப்பிக்க எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த எதிர்ப்புகளின் காரணமாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் கேள்வி எழுப்பக்கூடும் என்பதன் காரணமாக இந்த முடிவை மத்திய அமைச்சரவை கூட்டம் கைவிட்டது. ஆனால் ராகுலின் வற்புறுத்தல் காரணமாக ஊழல் ஒழிப்பு தொடர்பான அவசர சட்டங்களை பிறப்பிக்க மத்திய அரசு முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ஞாயிறன்று மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டம் நடக்க இருப்பதாகவும், இதில் ஊழல் தடுப்பு அவசர சட்டங்களுடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்முறைகள் தடுப்பு மசோதா, மாற்றுத்திறனாளிகள் உரிமை மசோதா ஆகிய பார்லிமென்டில் தாக்கல் செய்யப்படாத மசோதாக்களை அவசர சட்டமாக பிறப்பிக்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.